வலிமை வேண்டும். நீங்கள் தான் அந்த வலிமை. அல்லாஹ்வுக்காக இந்த சமூகத்தை வாழ்வாங்கு வாழச் செய்வதற்காக அடிமைப்படுத்திருக்கிற இந்த சமுதாயத்திற்கு அடிமை விலங்கொடித்து ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்ய வேண்டிய கடமை இந்த தேசத்தின் இளைஞர்களுக்கு இருக்கிறது. இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய உங்கள் முன்னோர்களின் வரலாற்றை படித்து பாருங்கள். 800 ஆண்டு காலம் இந்திய தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் நாம். 200 ஆண்டு காலம் அடிமை வாழ்வை இந்திய தேசம் வாழ்ந்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில். அதற்கு எதிராகவும் இளைஞர்கள் தான் போராடினார்கள். ஆங்கிலம் படிப்பது அறாம் என்று அறிவித்தார்கள். பள்ளிவாசலுடைய குத்துபா மேடைகளை சுதந்திர போராட்ட கருத்துக்கள், புரட்சி கருத்துக்களை பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று பேசிய இடத்தில் அதோடு இணைத்து வீரத்தையும் பேசினார்கள், வரலாற்றை சொல்லிக் கொடுத்தார்கள். வழி பிறந்தது, அந்த வழியை கற்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கு மேடை பேச்சு ஒரு அலங்காரமாகிவிட்டது. நீங்கள் சிரிப்பதற்காக, நீங்கள் சிந்திக்க வைக்கிற பேச்செங்கே இருக்கிறது? இஸ்லாமிய மேடைகள் அந்த மக்களுக்கான பாடங்களை புகற்றுகிறவர்களாக, அந்த சமூகத்திற்கான எழுச்சி கருத்துக்களை பேசக்கூடியவர்களாக எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டிய கடமை இந்த இடத்தில் நிற்பவர்களுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குற்றவாளியாக நாம் மாறிவிடுவோம்.